திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெறுகின்ற சைவ சித்தாந்த வகுப்பில் உண்மை விளக்கம் நூலை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் கூட்டியுள்ளது. முதல் பாடத்தில் நூல் அறிமுகம் மற்றும் துவக்கம், எப்படி காப்பு செயல் ஆரம்பித்து அடுத்தது மனவாசகம் கடந்தார். நூலினுடைய ஆசிரியர் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குரு ஆகிய மெய்கண்ட நாயனாரிடம் எப்படி கேள்விகளை கேட்கிறார், என்ன கேட்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு 8 கேள்விகளை ஒரே பாடலிலே, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாடலில் ஒரு 8 கேள்விகளை வைத்திருந்தார் என்று பார்த்தோம். அதற்கு ஒவ்வொன்றாக விளக்கம் தருகின்ற வகையில் மெய்கண்ட தேவநாயனார் பஞ்சபூதங்களை பற்றி சொல்வதாக இந்த 4 முதல் ஒரு 9வது பாடல் வரை கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களிலே பஞ்சபூதங்களை பற்றிய விரிவான விளக்கங்களை, ஆகமத்திலே சொல்லியிருக்கக்கூடிய விரிவான விளக்கங்களை இங்கே நமது நூலாசிரியர் தருகிறார். முதல்ல பாடலை படித்து விடுகிறேன். நாற்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும், ஆர்க்கும் அறுகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. இந்த ஆன்மாவுக்கு உடல் என்பது இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களுடைய வடிவம் என்று ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வடிவம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பூமி நாற்கோணம், ஒரு சதுரம், செவ்வகம், அது மாதிரியான ஒரு அமைப்புகளில் வரக்கூடியது. நாற்கோணங்கிறது பூமியினுடைய வடிவம். அடுத்தது நீர் பிறைச்சந்திரன் வடிவம். நன்னுமதியின் பாதிங்கிறார் அவர். பிறைச்சந்திரனாக கூட சொல்லலை, அப்போ ஹாஃப் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிக்கிறார். அப்படி வச்சு காமிக்கலாம், அரை சந்திரனாகவும் காட்டலாம். அடுத்தது முக்கோண, இது நெருப்புக்கு முக்கோண அதனுடைய வடிவமாக ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். காற்றுக்கு 6 கோணம் வடிவம் போட்டோம்னா அது காற்றை குறிப்பது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஆகாயத்துக்கு வட்ட வடிவம். இப்படி தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது? சரி, இதிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், இதை என்னத்துக்கு நான் ஞாபகம் வச்சுக்கணும்? முதல் கேள்வி அதை முடிச்சுக்குவோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கடைசியில் பதில் சொல்லுவேன். ஏன்னா நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு பஞ்சபூதங்களுக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுனால அல்லது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத மட்டும் இப்போ சொல்கிறேன். கடைசியில் சொல்லும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லணும். ஒரு இதுக்கும் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக சொல்கிறேன். அது பஞ்சபூதங்களுடைய வடிவம், நிறம், அடுத்தது அதனுடைய பீஜாச்சரம், அதெல்லாம் வரப்போகுது அடுத்தடுத்ததுகளில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது எந்த விதத்தில் எனக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது அதுக்கு நான் பதில் கடைசியாக, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொன்னோம்னா எல்லாத்துக்கும் அது பொதுவாக அமையும். ஓகே, இப்போது இந்த வடிவங்களை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது?
பூமிக்கு வந்து முக்கோணம் சொன்னாரா இல்லை பெரியச்சந்திரன் சொன்னாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நான் குழம்பிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதை மனதிலே நிறுத்தி கொள்வதற்கு ஒரு ரிலேஷன் அதுக்கு நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக. பொதுவாக இடம் வாங்கினோம்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல ஸ்கொயராக ஒரு இடம் வாங்கணும்ப்பா அப்படிம்பாங்க. ஒரு இடம் வாங்குறதுன்னா கையால் இப்படி கையை போட்டு காட்டும் போதே அப்படி ஒரு கட்டை மாதிரி தான் போட்டு காட்டுவோம் இல்லையா? ஒரு இடம் ஒன்று வாங்கணுன்னு ரவுண்டாக காட்ட மாட்டோம். ஒரு இடம் ஒன்று வாங்கணுன்னு முக்கோணமாக காட்ட மாட்டோம். அது மாதிரி அதாவது நிலம் என்பது ஒரு இருக்கக்கூடிய பரப்பு. அதனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள், அதாவது சதுரம் அல்லது செவ்வக வடிவம் தான் நம்ம மனசில் தோன்றும். ஒரு இடம் போய் பார்த்துட்டு வந்தேன், ஒரு நிலம் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே உங்கள் மனசில் என்ன தோணும், அது வந்து ஒரு இப்படி கோணலாக போய் இப்படி ஒரு மாதிரி வந்து அப்புறம் கங்காரு மாதிரி இப்படி வந்து அதோடய வயிறு பெருசாக வந்து அப்படி கால் இப்படி வர்ற மாதிரி இப்படி ஒரு நிலம் இருந்ததாக நம்ம கற்பனை பண்ண மாட்டோம். நிலம் அப்படின்னு சொன்னோம்னாலே கற்பனையில் என்ன வரும், அந்த இது இருக்குல்ல, ஆத்தங்கரைக்கும் அந்த பக்கம் நம்ம இவங்களுடைய வாழை தோப்பெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தோம்னா மனசில் உடனே ஞாபகப்படுத்துறது எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து இது இப்படி ஒரு ஸ்கொயராக இருக்குமே, இவ்வளோ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குமே, அந்த இடம்தானோ அப்படி தான் நம்ம நினைப்போமே ஒழிய, நிலம் அல்லது இடம் அது மாதிரி சொல்லுகின்ற போது இப்படி தான் நினைப்போமே தவிர ஒரு முக்கோணமாக ஒரு இதெல்லாம் நினைக்க மாட்டோம். ஓகே, அது மாதிரிலாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வாங்கினதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி வரும். ஆனால் வாஸ்துபடி பார்த்திங்கன்னா நல்ல நிலம் என்பது ஒரு சதுர வடிவிலோ செவ்வக வடிவிலோ இருக்க வேண்டும். ஆகவே நிலம் என்பது பரப்பு, அதில் இருந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்றால் அதற்கு சதுரம் என்பது தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய அந்த இது அமைப்பு தான் வந்து ரொம்ப சரியான ஒரு அமைப்பு. வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் இருப்பதற்கும் நல்ல எல்லா பக்கத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இதுவாக இருந்தோம்னா எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம். நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம வெளியேயும் போகலாம் வரலாம். அது மாதிரி அமைப்புகளாக இருக்கிறதுனால பூமிக்கு வந்து ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வடிவம் வந்து நாற்கோணம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடு அதை தொடர்பு படுத்தி அடுத்ததாக நீருக்கு ஏன் வந்து பிறை சந்திர வடிவம் கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு இது. இப்போது தண்ணீரை வந்து படத்தில் காட்டணும். நீங்கள் படம் வரைகிறீங்க, இப்படி ஒரு கையால் வரைஞ்சி காட்டும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அலையாக காட்டுவீங்க. அலை எப்படி வரும்னா மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் இப்படி மேலே ஏறும். அதுதான் அலை. இந்த அலையினுடைய அமைப்பை கொண்டது. அலையினுடைய அமைப்பு பிறைச்சந்திர வடிவம். இதை விட ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நீர்மங்களும் பிறை நீர்த்தலம் என்று சொல்வார்கள். குழிப்பிறைத்தலம் என்று சொல்வார்கள். அது வந்து நம்ம தமிழில் சயின்ஸ் படித்த நமக்கு, அறிவியல் படித்த நமக்கு அது தெரியும். அது ஆங்கிலத்தில் படித்தவங்களுக்கு வந்து அதாவது தண்ணீரை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா அந்த ஓரங்களில் கொஞ்சம் மேலே ஏறிந்த மாதிரி இருக்கும். உள்ளர வந்து கொஞ்சம் அப்படி குறைஞ்சி மறுபடியும் இப்படி ஓரத்தில் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். இதுக்கு பேர் குழிப்பிறைத்தலம் என்று பெயர். அதாவது அந்த மாதிரி தான் அந்த தண்ணீருடைய அமைப்பே இருக்கும். பாதரசத்துக்கு மட்டும்தான் குவிப்பிறைத்தலம். அது அப்படி மேல் எழும்பின மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து நீர்மம் கிடையாது, அது உலோகம். நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம். நீர் கிடையாது, அது தண்ணி மாதிரியான பொருள் கிடையாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலோகம். அதனால் அது மட்டும் குவிப்பிறைத்தலத்தில் வரும். மற்ற எல்லா நீர்மங்களும் குழிப்பிறைத்தலம் தான், கீழே தான் அப்படி தான் வந்து வரும். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அலை வடிவினது. அலையை நம்ம குறிக்கும்போது இப்படி மேலையும் கீழையுமா ஒரு பிறை வடிவில் தான் நம்ம காட்டுவோம். ஆகவே நீரினுடைய தன்மை அலைதலை வந்து நம்ம வந்து மேலையும் கீழையுமா காட்டுகின்றதுனால நம்ம வந்து அதை ஒரு பிறை போல் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பஞ்சபூதங்கள் அதை நான் கடைசியாக அவர்கிட்ட ரீகாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது
நெருப்பினுடைய வடிவம் முக்கோணம். உங்களுக்கு இப்போ சொன்ன உடனே புரிஞ்சிருக்கும். ஓ! இத தான் சொல்ல வராரு அப்படின்ட்டு. ஒரு இடத்துல நெருப்ப பத்த வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்படி சைடுல எல்லாம் பறந்து போகும். ஆனா, எந்த இடம் அதிகமான குப்பையோ அல்லது ஒரு இதோ பொருட்களோ கிடக்குதோ, அந்த இடத்துல நல்லா பெருசாகவும், மற்ற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சமாவும் இது பண்ணி, அது ஒரு முக்கோண வடிவத்தில தான் எரியும். மேல் நோக்கி எரியும். கீழ பரவும். எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமா நெருப்பு வரும். சரௌண்டிங்கில் எல்லாம் பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க கம்மியா தான் வரும். நீங்க இது என்னது யாகம் செய்கிற இதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிடிச்சு எரியிற மாதிரியான ஒரு இதாக இருந்தாலும் சரி, அல்லது குப்பையை போட்டு நீங்கள் கொளுத்துறதா இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி இப்படி இது பண்ணி மேலே எழும்பும்போது கீழே பரவி இருக்கும். மேலே வரும்போது அப்படியே எல்லாமே ஒன்றா சேர்ந்து குவியும். அது முக்கோண வடிவம். ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல் அது. எளிமையான புரிதல். அது பண்ணிக்கலாம். நெருப்பினுடைய வடிவம் முக்கோணம். அடுத்தது காற்று அறுகோணம். காற்றை ஒரு பலூனில் இருக்குது. அதை அழுத்தி டொப்புன்னு வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த பக்கம் போகும்? காற்று எப்போதுமே வடக்கு தெற்காக தான் போகும்னு காந்தம் மாதிரி போகுதா? இல்லை, எந்த பக்கம் வேணாலும் போகும். அதாவது 8 திசைக்கும் போகும். அதனால் அது அறுகோணமாக காமிச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் போகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக 6 கோணங்களாக அதை காண்பித்திருக்கிறார்கள். ஆகாயத்தினுடைய வடிவம் வந்து வட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறதுனால ஒரு வட்டம். இதுக்குள்ளே தான் எல்லாம் சுற்றி வந்தாகணும். இதுக்குள்ளே எல்லாமே அடக்கம் அப்படிங்கிற மாதிரி அதை குறிப்பிடுவதற்காக ஒரு வட்டம் போட்டு அதை காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அதனுடைய வடிவமாக சொல்லியிருக்காங்க. ஒரு புரிதலுக்காக இது. அப்போது பஞ்சபூதங்களில் நிலத்தினுடைய வடிவம் என்னது? ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள், அதாவது சதுரம் அல்லது செவ்வக வடிவம், நாற்கோணம் அப்படிங்கிறது. நீர் வந்து அலை வடிவினதாக இருக்கிறதுனால அலையை நம்ம குறிக்கும்போது பிறை வடிவத்தில் குறிக்கிறோம். அதனால் நீருக்கு வந்து வடிவம் பிறை வடிவம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நெருப்பு வந்து முக்கோண வடிவம். அது கீழே நல்லா பரவி விரவி வந்தாலும் மேலே ஏறும்போது ஒன்றாக சேர்ந்து இந்த நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சைடில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி வரும். அதனால் அது முக்கோண வடிவம். காற்று வந்து எல்லா பக்கமும் சிதறி ஓடுவதனால அது அறுகோண வடிவம். வட்டம் ஆகாயம் வந்து வட்ட வடிவம்னா அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம் என்கிறதுனால அது வட்ட வடிவமாக காண்பித்திருக்கிறார்கள் என்பது அடியனுடைய புரிதல். இதை வச்சு நீங்கள் அதை வந்து ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எதனால் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்றதுக்கு நான் புரிந்து வைத்திருக்கிறதை உங்களோட பகிர்கிறேன். நீங்களும் அதை வந்து எளிதாக புரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் உண்மை விளக்கம் பாடல் 5. இந்த பாடலில் பஞ்சபூதங்களுடைய நிறம் மற்றும் பீஜாட்சரம் எனப்படுகின்ற வேறெழுத்துக்கள் விளக்கப்படுகிறது. படிச்சிடுறேன் நான். பொன் பார் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன் கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ பார் ஆதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. இது வந்து நிறம் என்ன அப்படிங்கிறது பாடலில் இருக்கிறத அப்படியே வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது பார் என்றால் நிலம், அதுக்கு பொன் நிறம், தங்க நிறம், தங்க கலர். புனல் வெண்மை, தண்ணிக்கு வந்து வெள்ளை கலர் அகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அனலுக்கு சிவப்பு நிறம் சொல்லியிருக்காங்க. காற்றுக்கு கருப்பு நிறத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆகாயத்துக்கு தூமம் என்றால் புகை வண்ணம், கிரே கலர், லைட் கிரே, ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட் கிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் சொல்லி தரேன். அதுக்கு அடுத்தது அதனுடைய பீஜ எழுத்து அப்படிங்கிறது மண்ணுக்கு ல, நீருக்கு வ, நெருப்புக்கு ர, காற்றுக்கு ய, ஆகாயத்துக்கு ஆ அப்படிங்கிறது தமிழில். சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அந்த யா வந்து ஹாவா நிற்கும். அந்த அது ஒரு கணக்கு. அது அதாவது எப்படின்னா, தமிழில் ஆ அப்படிங்கிறத வந்து அவங்களால இந்த சமஸ்கிருதவாதிகள்ங்கிறவங்க வந்து இதிலேருந்து வர்றவங்க, அவங்களும் நம்மளுடைய
எல்லோரும் ஓர் இனம் தானே. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தானே, மனித இனம் தானே நம்ம எல்லாருமே. அது ஆதி மொழி தமிழ் மொழி. நீர்வழி காலத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறடித்து போனவங்க அப்புறம் திரும்பி வருகின்ற போது ஆஹா நம்ம இடம்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்து வர்றாங்க. வந்து பார்க்கும்போது இங்கே தமிழ் மேன்மையாக உயர்ந்து ஓங்கி நிற்குது. அதிலிருந்து எடுக்கிறாங்க, இதிலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கின்ற போது நிறையா விஷயங்கள் இதாகுது. அந்த குளிர் பிரதேசம் மற்ற இதுகள்லேருந்து வந்ததுனால அவங்களால ஹா ஆன்னு சொன்னால் ஹா ஹா அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் அங்கே ஆக்கு பதிலாக ஹா தான் இருக்கும். அப்போது சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களால நமன்னு சொல்ல முடியாது. நமஹா நம அப்படிம்பாங்க. அதனால தான் நமக ஆகி இப்போ நிறையா பேர் எழுதும்போதே சிவாய நமக கா போட்டு எழுதுகிறாங்க. தமிழில் கா போட்டு எழுதுகிறாங்க. அது சுத்த அபத்தம். அது 5 எழுத்தே கிடையாது. அது சிவாய நமக அல்லது நமச்சிவாயக போட்டுக்க வேண்டியதுதான். அந்த அந்த ஆ முடிக்கும்போது அவங்களுக்கு ஆன்னு முடிக்க தெரியாது. அது ஹான்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அதனால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆ சொல்கிறத அவங்க ஹாவாக பயன்படுத்துவாங்க. அதுதான் பாயிண்ட்டு. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பொருளை சொல்லிடுறேன், எனக்கு புரிந்த பொருளை. இந்த மாதிரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி இதுக்கு நிலத்துக்கு நாற்கோணம், சதுரம் அல்லது செவ்வகம். இது நீருக்கு அலை வடிவம், அதனால் பிறை. நெருப்பு எரியும் போது முக்கோணம் மாதிரி அப்படியே மேல் நோக்கி எரியும், அதனால் அதுக்கு முக்கோணம். காற்று எல்லா திசைகளிலும் ஓடும், அதனால் அதுக்கு அறுகோணம். இது வட்டமாக இருந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளரே அடக்கியிருக்கும். எல்லாமே வட்டத்துக்குள்ளே அடக்கம் தானே. அதனால் அதுக்கு ஆகாயத்துக்கு வட்டம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இப்போது மண்ணுக்கு பொன்னிறம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நல்ல வெயில் நேரத்தில் பார்த்தோம்னா பளீர்னு தெரியும் மண். அது ஒரு கோல்டன் கலராக தான் இருக்கும். அதை விட ரொம்ப எளிமையாக நம்ம புரிகிறது சொல்லணும்னா, பொண்ணு விளையிற பூமியடா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். பொண்ணு விளையிற பூமி இதுதான் இது. அதோட தங்கமே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வானத்துலேருந்தோ கல்லுலேருந்தோ மலைகள்லேருந்தோ மரத்துலேருந்தோ கிடைக்கிறது கிடையாது. எல்லாம் மண் நிலத்திலேருந்து தான் கிடைக்கிது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்று தான் கணக்கு. அதனால் பொண்ணு மண் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் பொண்ணு, மண்ணாசை பொன்னாசை சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. அதை இது ஏதாவது ஒரு ரிலேஷன் வச்சுக்கோங்க, அதுக்காக ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீருக்கு வெண்மை நிறம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீருங்கிறதே தூய்மைப்படுத்த உள்ளது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு, துப்பாய தூவும் மழை சொல்லியிருக்கிறாரு. அதாவது தூய்மைப்படுத்துவது நீர் என்கிற காரணத்தினால தூய்மையினுடைய நிறமான வெண்மையை அதற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி புரிஞ்சு அதோட இது ரிலேஷன் பண்ணிக்கோங்க, ஒரு தொடர்பு படுத்திக்கோங்க. அடுத்து நெருப்பு சிவப்பு நிறம். இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சாமியும் அப்படி தான், சிவப்பு கலர். அது என்ன சொல்லுவார், இது நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அதை பார்க்கும்போது அந்த கனல் கங்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது செம்பவள மேனி மேலே வெந்நீர் பூசியா, ஏதோ ஒரு இது இருந்தது முன்னாடி, நான் ஞாபகம் வச்சுருந்தேன், இப்போ மறந்துட்டேன் அதை. பால் வெந்நீரும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் அழகு. ஞாபகம் வந்துருச்சுது. பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பார். அது அந்த தீ கங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே நீர் பூத்த நெருப்பு. பார்க்குறதுக்கு வெளியில் அப்படியே இது மாதிரி இருக்கும், சாம்பல் மாதிரி இருக்கும். போய் தோட்டம்னா உள்ளுக்குள்ளே நெருப்பு அப்படியே செக்கச்செவேர்னு இருக்கும். அப்போது நெருப்புக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ஏற்புடையது. அதை வச்சு ஞாபகம் பண்ணிக்கோங்க.
பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். இது குனித்த புருவமுள்ள வருதா? கரெக்டு. அதில் வர்றது பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். அந்த செம்பவளம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உடம்பில் மேலே வெந்நீரை பூசியிருப்பார். அப்படியே ஒரு தீ கங்கு மாதிரி இருப்பார் சுவாமி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது பெருமானவர்களால். ரைட்டு. அடுத்தது நெருப்புக்கு சிவப்பு அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். காற்று கருப்பு, ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறோம் நம்ம பேச்சு வழக்கிலையே, ஏய் கண்ட நேரத்தில் அந்த பக்கம் சுத்தாரா, காற்று கருப்பு ஏதாவது அண்டிர போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு எளிமையான ஒரு இதை சொல்கிறேன் நான். பொதுவாக காற்றுக்கு ஏன் கருப்பு நிறம் கொடுத்தார்கள் என்றால், கருப்பு என்பது எதனுடைய நிறம், எதை குறிக்கிற நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை என்பது செழுமையை குறிக்கக்கூடிய நிறம், சிகப்பு என்பது இனிமையையும் ஒரு இதையும் குறிக்கக்கூடிய நிறம், அதாவது இனிமை, சந்தோஷம், அதை குறிக்கிறது தான் சிகப்பு என்னுடைய புரிதல் படி. அதுபோல் கருப்பு என்பது எல்லாவற்றையும் இருட்டு, இருளை குறிக்கக்கூடியது, அல்லது மறைக்கிறதை குறிக்கக்கூடியது. இப்போது நிலம், நீர், நெருப்பு வரைக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பூதங்கள், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படக்கூடிய, அதாவது மறைந்திருந்து செயல்படக்கூடிய ஒரு பூதம் என்று எடுத்துக்கொண்டால் காற்று. ஓகேயா? இதில் ஆகாயம் செயல்படுகிறது அப்படின்னு இருக்குது, செயல்படுது, அது வெளியில் தெரியாது. அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப சூக்குமமாக செயல்படும். இது தெரியும், காற்று வருகிறது, அடிக்கிறது, போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் எப்படி வருது, எப்படி போகுது, என்ன பண்ணுதுங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு மறைந்திருந்து செயல்படக்கூடிய மாதிரியான ஒரு இதாக இருக்கிறதுனால அந்த மறைப்பை குறிக்கக்கூடிய இருளுக்குரிய நிறமான கருப்பை கொடுத்துருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். காற்று கருப்பு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம அதோட புரிஞ்சுக்கிறதுக்கு. காற்றோட நிறம் என்ன, காற்று கருப்பு, அவ்வளோதான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஆகாயத்துக்கு ஒரு புகை மாதிரி, அது இன்னும் இதுவாக காட்டுறாங்க. புகைன்னா நமக்கு அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, பட் ரொம்ப சூக்குமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை உணர்த்துவதற்காக அந்த புகை நிறத்தை அதற்கு கொடுத்துருக்கிறார்கள் என்பது அடியனுடைய புரிதல். அடுத்தது எழுத்துக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு இது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியலை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதனுடைய பொருளை சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது ஞானிகள் ஒவ்வொரு விஷயமும் செயல்படுகின்ற போது அதுக்குள்ளற ஒரு உயிரோட்டமான ஒரு ஓசை ஒன்று கேட்கிறது, ஒளி ஒன்று கேட்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு அந்த அதிர்விலே நாம் சில விஷயங்களை தந்தால் அது இன்னும் நன்றாக செயல்படும் என்கிறதை உணர்ந்து கொண்டு அதனுடைய அந்த உயிர் ஓட்ட ஓசை இருக்குது பாருங்கள், உயிர் ஓசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை யோக நிலையிலே கண்டுபிடித்து சொல்லப்பட்டது இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளவு பயமுறுத்தும் போது நம்மளால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவை கொண்டு யோசிக்கின்ற போது எனக்கு அது தோன்றியது. அது அவ்வளவு பொருத்தமான ஒரு என்ன சொல்கிறது, எடுத்துக்காட்டு அல்ல, உதாரணம் அல்ல. இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதாவது நெருப்பு போட்டு கொளுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், சர 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 சரன்னு சட்ட 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 சட்டன்னு எரியும். அதனால அப்படி வருதோ அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ ஒரு இந்த என்ன சொல்கிறது, குப்பைகளை அள்ளி போட்டு கொளுத்தும் போது வரும். அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து வெளியேறும்போது, அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது என்ன சொல்கிறது, காற்றானது விரிவடைந்து பட்டுன்னு வெளியேறும்போது அதில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன சிறு சிறு சத்தங்கள் தான் அந்த சரச்சரன்ற சத்தம். இப்போ நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறோம், அது என்ன கத்திக்கிட்டா இருக்குது, சரச்சரன்னு கத்திக்கிட்டா இருக்குது. அது பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இல்லையா, எரியிறதே தெரிய மாட்டேங்குது நிறைய இடத்துல, அந்த மாதிரிலாம் எரியிறது இல்லையா. அப்போது இது அதுக்கு சரியாக வராதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு ஒரு புரிதலுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் அந்த மாதிரி இப்போ இதுக்கு மண்ணுக்கு லா கொடுத்துருக்காங்க, நீருக்கு வா கொடுத்துருக்காங்க. எனக்கு சரியாக எனக்கு சொல்ல தெரியல.
காற்றுக்கு யா கொடுத்துருக்காங்க, ஆகாயத்துக்கு ஆ கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு சரியாக புரியலை. என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு ரீசனை சொல்லலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஹையர் லெவலில் அந்த உயர்நிலையில் இருந்து அவங்க வந்து யோகத்தில் கண்ட அதனுடைய மூல அதிர்வை வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். இதுக்கு போய் பெருசாக ஓகே, ஒரு வேளை என்னால் கண்டுபிடிக்க முடியுது, எனக்கு அது தெரியுதுன்னா பரவாயில்ல. ஆனால் பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்கும்போது அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எப்படி இதை நான் ஞாபகம் வச்சுக்குவேன்? மாற்றி மாற்றி போட்டுட்டேன்னா அது தவறாயிடுமே. நான் இப்போது மண் தத்துவத்தினுடைய இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா இது உண்மைதான் என்பதற்கு இன்றைக்கும் நீங்கள் போய் கூகுளில் அடித்து என்னது நம்முடைய மூலாதார ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே வேறு சக்கரங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அதில் வரும் மூலாதார சக்கரத்தினுடைய இது வந்து தத்துவம் வந்து மண் தத்துவம். அதுக்கான பீஜ மந்திரம் என்பது லம் என்று இருக்கும். நான் இதை வச்சு தான் அதை எளிமையாக புரிந்து கொண்டேன். எனக்கு அது தெரிஞ்சதுனால அதோட தொடர்பு படுத்தி நான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரங்கிறது வந்து நீர் தத்துவம். அதனுடைய இது வந்து வம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் பிறைச்சந்திரன் எல்லாமே அதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோலையும் நம்ம போட்டிருக்குறோம் ஏற்கனவே, அதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இல்லை நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வரும் அதெல்லாம். ஓகே, இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கய்யா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியாவை எனக்கு சாமி கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஜமான் படத்தில் வானவராயன் வல்லவராயன்னு ஒரு 2 கேரக்டர் வரும். நீங்கள் வல்லவராயனை ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லவராயன், அதில் இந்த முதல் வாவை தூக்கிடுங்க. லவராயன், வல்லவராயன் லவராயன். அது பார்த்திங்கன்னா லவராய ஆ. இதுதான் வந்து கீழேருந்து ஒரு இது சக்கரத்துக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லவராய வல்லவராயா அப்படிங்கிறதுல இந்த வாவை தூக்கிடுங்க, முதல் வாவை தூக்கிடுங்க. லவராய வல்லவராய வல்லவராய அப்படின்னு வரும்போது அப்படியே ஒரு சக்கரத்துக்கும் ஒரு எழுத்தாக போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே தொண்டை வரைக்கும் வந்து ஹாலில் நிற்கும். அது சுவாதிஷ்டான சாரி இது என்னது விசுத்தியில் வந்து யா, அதாவது ஆல நிற்கும். அந்த மாதிரி ஒரு பூதம், ஒரு பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு பூதத்துக்கும் எழுத்தை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக. வல்லவராயன் என்கிறதில் அந்த முதல் வாவை தூக்கிட்டு சாரி கொசு பிடுங்குது சிவாயனா. ஓகே, இதுதான் வந்து புரிதல். அடுத்த பாடல் 6வது பாடலில் பஞ்சபூதங்களுடைய குறியீடு ஆகமத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு விளக்கப்பட்டுள்ளது. குறிக்குளிசம், கோகனதம், கொல்சுவத்தி, குன்றா அறுப்புள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி, மண், புனல், நீர், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று புதல்வா ஆகமம் ஓதும். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்ணுக்கு வந்து வஜ்ராயுதம், நீருக்கு வந்து தாமரை, நெருப்புக்கு வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் கொடுத்துருக்காங்க, காற்றுக்கு வந்து ஒரு 6 புள்ளிகள். 6 புள்ளிகள்னால் இப்படி நேராக வரிசையாக கிடையாது, மேலேருந்து கீழே அல்லது இப்படி ஒரே நேர்கோட்டில் இல்லை. 6 புள்ளிகள் அறுகோணம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 6 டைரெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட அறுகோணம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆகாயத்துக்கு வந்து அமுத துளி, அதாவது அமுத பிந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு டாட் அப்படி வச்சு காமிச்சிருப்பாங்க. இதுதான். அப்போ எல்லா விஷயங்களும் எங்கேருந்து தொடங்குது, ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குது. அப்போ அதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கமாக இருக்கிறது, ஆதியாக இருக்கக்கூடிய பூதம் அதுதான், அதிலேருந்து தான் மற்ற எல்லாமே விரிஞ்சு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை குறிக்கும். மண் வஜ்ராயுதம் அப்படின்னா, வஜ்ராயுதங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கானது, இடி ஆயுதம். அப்போது கடினமாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. மண்ணுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிற பூதங்கள்லேயே கடினமான பூதங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மண் தான். தண்ணிக்கு கூட ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டு,
நல்லாவே நெகிழ்வுத்தன்மை உண்டு, எல்லாத்துக்கும் நெகிழ்வுத்தன்மை கொடுக்கக்கூடியது. இது அடுத்தது இது நெருப்புக்கு கேட்கவே வேண்டாம். அது எங்கேயும் நெருப்பை வச்சு எங்கேயும் குத்தியோ இது பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. நெருப்பை வச்சு தள்ளலாம், இது பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் மண் தத்துவம் தான் வந்து உங்களுக்கு வெட்டுறது, குத்துறது, இது பண்ணுறது, அது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மண் தத்துவத்தில் உள்ள பொருட்களை கொண்டு தான் செய்ய முடியும். அதனால் வஜ்ராயுதம் என்பது மண்ணுக்கு. நீருக்கு தாமரை கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது, நீர் இருக்கிற இடத்துல தான் தாமரை வரும். அதனால் நீருக்கும் தாமரைக்கும் ரிலேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். நெருப்புக்கு ஸ்வஸ்திக் வச்சுருக்காங்க. அது வந்து எல்லா திசைகளிலையும் பரவி இது பண்ணும் அப்படின்னு ஒரு பொருளை சொல்லிவிட்டு இன்னொரு பொருளையும் நம்முடைய இதில் சொல்லியிருக்காங்க, சுவ அஸ்தி. அதாவது எல்லாவற்றையும் சாப்பிட்டு அஸ்தி ஆக்கிறோம். எல்லாவற்றையும் சாப்பிட்டு ஸ்வாஹ அப்படின்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். தனதாக்கி கொள்ளுதல். இப்போ நான் எனக்கிட்ட ஒரு பழத்தை கொடுக்குறீங்க, நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நான் வாயில் போட்டு உள்ளார முழுங்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, அது ஸ்வாகா. நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடையதாக ஆக்கி கொண்டேன். அது மாதிரி தன்னுடையதாக ஆக்கி அஸ்தி ஆக்கிடும், அதாவது சாம்பல் ஆக்கிடும். அதுதான் ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லி அதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள். நல்லா இருக்குது. அதாவது தர்க்க ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸ்வஸ்திக் அப்படிங்கிற அந்த சிம்பலுடைய இதை பார்க்கின்ற போது அது வேறு மாதிரியான ஒரு பொருளாக இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த பொருளும் வந்து ஏற்புடையதாக இருக்கிறது. நம்ம அதையும் பார்ப்போம். அடுத்ததாக காற்றுக்கு 6 புள்ளிகள் நான் சொன்னேன். நான் 6 பக்கத்துகளில் ஒரு ரவுண்டு மாதிரியோ அல்லது ஒரு ஓவல் ஷேப்லேயோ ஒரு 6 புள்ளிகளை, 6 கோணம், பல கோணங்களிலே ஒரு 6 புள்ளிகளை வைக்கிறது தான். அதனால் இது மறுபடியும் அறுகோணத்தை குறிக்கிறது தான். பல திசைகளிலும் பரவக்கூடியது, எல்லா திசைகளிலும் பரவி இருக்கக்கூடியது அப்படிங்கிறத குறிக்கிறது. ஆகாயம், அமுத துளி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன், எதுக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணலாம், எந்த மாதிரி நமக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடைசியில் நம்ம பார்ப்போம். 7வது பாடல். பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்கிறார். ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கான் பார். பஞ்சபூதங்களுக்கு அதிதெய்வங்கள் யார்? நிலத்துக்கு வந்து பிரம்மா, நீர் திருமால், நெருப்புக்கு உருத்திரன், காற்று மகேஸ்வரன், ஆகாயம் சதாசிவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கே சொல்லியிருக்கிறாரு? அயனாதி ஐவராம், பாராதி 5க்கும், நிலர்நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ற இந்த 5க்கும், பாராதின்னா நிலத்திலிருந்து தொடங்கி சொல்லப்படக்கூடிய 5க்கும், அயனாதி ஐவராம், அயன்லேருந்து தொடங்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அயன், திருமால், உருத்திரன், அடுத்தது மகேஸ்வரன், சதாசிவம் என்கிற இந்த 5 பேரும் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கான் பார். அடுத்த பாடலில் விளக்கமாக கொடுத்துருப்பாரு. அதில் என்ன அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, அந்த அதிதெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க தோற்றம் முதல், அப்போது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்கிற 5 தொழிலையும் செய்வார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாடலில் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கார். 3ஐயும் அங்கேயே சொல்லிட்டார். அதாவது 7வது பாடல்லையே 5 பூதத்திற்கும் பஞ்சபூதம் 5ற்கும் அதிதெய்வங்கள் யார், அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விளக்கமாக, யாரும் போட்டு குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை விளக்கமாக சொல்கிறார். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடம்பெறவே என்றும் திரோவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அயன் பிரம்மா படைத்தல், திருமால் காத்தல், உருத்திரன் ஒடுக்குதல், மகேஸ்வரன் மறைத்தல், சதாசிவன் அருளுதல் அப்படிங்கிற இந்த இதுகளை செய்வார்கள். பஞ்ச கிருத்தியங்கள் அல்லது 5 தொழில்கள் என்று சொல்லக்கூடிய இவற்றை செய்வார்கள் என்று இந்த பாடலிலே விளக்கப்படுகிறது. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தோன்றியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். படைத்தல் அப்படின்னா உடனே
இந்த உலகத்திலேருந்து எல்லாவற்றையும் என்னென்ன செய்யணுமோ அதுகள் எல்லாவற்றையும் படைக்கிறது. இப்போ மனிதனை படைக்கிறது அப்படின்னா அவனுக்கு உடம்பை படைத்து உள்ளுக்குள்ளே ஒரு உயிரை படைத்து, நோ, இட்ஸ் நாட் ஸோ. அது மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது அப்படி அல்ல. படைத்தல்னா இந்த உடம்பை படைச்சி கொடுக்குறது அவருடைய வேலை. பொம்மை செய்கிற வேலை தான் பிரம்மாவுடைய வேலை. உயிரை அவர் படைக்கிறதில்ல. உயிரை அதாவது ஆன்மாவே படைக்க முடியாது. சுவாமி தான் அதை உயிராக கன்வெர்ட் பண்ணுறாரு, மாற்றுறாரு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதாவது ஆன்மாக்களாக இருந்த நமக்கு உணர்வு உடம்பு கொடுத்த உடனே, உடம்பு கிடைச்ச உடனே உயிர் என்று பெயராகிறோம். நம்ம அந்த உயிர்களை கொண்டுட்டு அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பை படைச்சக்கூடியா அப்படின்னு சொல்லிவிடுவார் சுவாமி. அதனுடைய அடிப்படையில் அவர் ஒரு உடம்பை படைச்சி போட்டுருவார். அந்த உடம்புக்குள்ளார அந்த உயிரை செலுத்துறதும் அது வெளியில் போகாமல் நின்று கொண்டு இருக்கிறதுக்கான தேவையான இதுகளையெல்லாம் உள்ளரையே இருந்து செய்கிறதும் சிவபெருமான் தான். இருந்தாலும் காத்தல்லாம் என்னென்னா, வெளியில் அவன் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கண்டிஷனில், போயா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிற, போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற, நான் வரல போ அப்படின்ட்டான்னா, உடனே இவர் என்ன பண்ணணும், திருமால் என்ன பண்ணணும்னா, இங்கே பாரு, அந்த காக்காவை பாரு, இந்த கோழியை பாரு, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு எப்படி பண்ணுறோம், அது மாதிரி தான் பண்ணுவாரே ஒழிய மற்றபடி ஆன்மாவை யாராலையும் தொட முடியாது. காக்கிறதுனா ஆன்மாவை காக்கிறதில்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். காக்கிறதுனா இந்த உடலை, அந்த உயிர் இவ்வளோ நாள் வாழணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டைம் பெருமான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அது வரைக்கும் அதை காக்க வேண்டிய பொறுப்பு திருமாலுடையது. அதனால் அவர் அதுக்கு ஏற்ற முறையில் அதுக்கு என்னென்னலாம் வரணுமோ அதுகளெல்லாம் அலோவ் பண்ணி, சில நல்லது கெட்டதுகளெல்லாம் அதை அனுபவிக்கணும் இல்லையா, அதையும் அனுமதித்து அதற்கு பிறகு அவர் அதை காத்து கொண்டு போய் கடைசி வரைக்கும் அதை சேர்க்கணும். இதுதான் அவருடைய வேலை. கரெக்டாக சொல்ல போனோம்னா, நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்க ஒரு குழந்தைய, காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஆயா வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். நான் அதுக்கு மேலே அவங்க வேறு எதுவும் பண்ண முடியாது. சாப்பாடு கொடுக்கணும், பார்த்துக்கணும். அது இது பண்ணிச்சுன்னா, அதை விளையாடுது, வம்பு பண்ணுது, அழுகுதுன்னா அதை வேறு ஏதாவது வேடிக்கை காமிச்சு ஜாலியாக வச்சுக்கணும். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா தூங்க வச்சு அப்புறமா அதை கிளப்பி கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் காத்தல் என்பது. காத்தல் என்கிற செயலை செய்கிறது சிவபெருமான் தான். உள்ளுக்குள்ளே அது இருந்துட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் அவர் பண்ணுவார். இவங்க சும்மா மேலோட்டமாக பண்ணால் போகிறோம். வேறு ஒன்றும் உயிருக்குள்ளே போய் அதை நீ இப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், உயிரையெல்லாம் ஒன்றும் யாரும் காவந்து பண்ணிட்டுலாம் இல்லை. ஏன்னா அது அந்த டிபார்ட்மெண்ட்டே வேறு. அது சிவபெருமான் கையில் உள்ள டிபார்ட்மெண்ட்டு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது அதிகாரம் தரப்பட்டுள்ளது, யமன். அதனுடைய டைம் முடிஞ்ச உடனே நேராக போவார். என்னப்பா அப்படிம்பார். இவர் சிவனை கும்பிட்றாரா, சிவனை ரொம்ப வழிபட்டுருக்கிறாரா, உடனே சாமி என்ன சாமி உங்களை கும்பிட்டுருக்குறான், என்ன பண்ணட்டும் அப்படிம்பாரு. நல்ல ஆள் தான் ஐயா, விட்டுரு நான் பார்த்துக்கிறேன்றவார். உடனே இப்போ சிவகணங்கள் போய் அந்த டைமுக்கு அவரை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இல்லை அவன் சும்மா திருட்டு போய் ஏமாற்றிட்டு தெரிகிறான் அப்படின்னா நல்லா 4 போட்டு இழுத்துட்டு போயிடுவார். அந்த உயிரை அந்த உடலிலிருந்து கூறு செய்வார். இந்த அதிகாரம் யமன் ஒருவருக்கு மட்டும்தான் தரப்பட்டுள்ளது. வேறு யாருக்கும் உயிரை தொடுவதற்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை. இது என்னுடைய புரிதல். அதுதான் உண்மையும் கூட. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு அதை விட இல்லை இவர் உயிரெல்லாம் எடுக்கலாம், கொடுக்கலாம், திருப்பி அதை என்ன வேணாலும் போட்டு பெரட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே உரிமையே கிடையாது. சிவபெருமான் ஒருவரை தவிர அந்த உயிரை தொடவும் முடியாது, தெரியாது. ஏன்னா அவர்களும் சாதாரண உயிர்கள் தான். எல்லாருமே சாதாரண உயிர்கள் தான் திருமால் வரைக்கும். ஓகே, அடுத்தது உருத்திரன் ஒடுக்குதல். இங்கேருந்து சிவபதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவங்களுக்கு அந்த ஒடுக்கக்கூடிய அதிகாரமானது இருக்கிறது. அது சிவபதத்தில் வருவாங்க அவங்களாம். அதுக்கு பிறகு மகேஸ்வரன் மறைத்தல். இப்போ ஒரு சந்தேகம் வரும். ஏற்கனவே ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டார். இதை நான் இதில் வேற போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஆணவம்னு ஒரு மலம் ஒன்று நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்குன்றாங்க. அது இல்லாமல் சிவபெருமானே ஏன் மறைக்கணும் அப்படின்னா, அதாவது அனுபவம் என்ற ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் அனுபவிக்க விடணும்.
இப்போ நம்ம குழந்த இருக்குது, அது போய் ஒரு இதை தொடப்போகுது, ஏய் தொடாத சுடும் அப்படின்னா, அப்படி பார்க்குது, சுடுமா அப்படின்னா, தொட்டு பார்க்குறேன்னா, வேண்டாண்டா சுடுண்டா அப்படின்னு டக்குன்னு அதை கட் பண்ணி இழுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும், நம்ம போய் அதை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவன் ஏதோ சுடும்னு பொய் சொல்கிறான். சுடும்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அதை எடுத்து அந்த டீ காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணுறாங்க. சுடும்னா என்ன, அப்படியே அது பண்ணிட்ட போது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு கோபமும் வெறுப்பும் வருமே ஒழிய அனுபவம் வராது. சுடுதல் என்கிற அனுபவம் வராது. அனுமதிக்கணும் நம்ம. ஓகே போடா, ஏய் சுடும், வேண்டாம், என்னமோ சுடுன்னு சொல்கிறாங்களே, வேண்டாம்னு சொல்லி நிற்கணும் அந்த குழந்த. அதை கேட்காம போணுச்சு அப்படின்னா அதை அனுபவிக்கணும். போ 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 போய் தொடு அப்படின்னு சொல்லணும். போய் தொட்டுட்டு ஆன்னு கத்தனோடனே, சொன்னல கேட்டியா, இதுக்கு பேர் தான் சூடுங்கிறது. சுடும், அது ரொம்ப சூடாக இருக்குது, அதை தொடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இதை மறைக்கிறது. அது சுடும், ரொம்ப பயங்கரமாக சுடும், அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் போய் தொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மறைத்தல். இதுதான் அடியனுடைய புரிதல். மற்றபடி மறைத்தல்னால் வேறு எதையும் மறைக்கிறதெல்லாம் கிடையாது. அது அனுபவம் பெறட்டும். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறதே அதுதான். சிவபெருமான் அன்புடையவர் தானையா, இவ்வளோ கொடுமைகள் நடக்குது, தவறுகள் நடக்குது, இதையெல்லாம் தட்டி கேட்க மாட்டாரண்ணா, அலோ பண்ணுவார். நீ என்ன பண்ணுறியோ பண்ணுடான்ட்டு. ஆனால் அதுக்கு அது அது ஒரு லிமிட் தாண்டி போயிடாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே ஒரு கண்ட்ரோலை வச்சுருப்பார். ஒரு சில விஷயங்களை ஒரு சிலருக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சில விஷயங்களை அவரை அனுமதிப்பார். இதுக்கு பேர் தான் மறைத்தல் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது அருளுதல் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுத்த ஆன்மாவாக மாறிடுச்சு அப்படின்னா, இவர் மகேஸ்வரர் இதில் இருப்பார், அசுத்த மாயைக்கும் சுத்த மாயைக்கும் இடையில அவர் கண்டத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட வரைக்கும் கண்டம் கருப்பு, அதுக்கு மேலே கண்டம் கருப்பு கிடையாது. சதாசிவர் சுத்தமாயில் இருக்கிறவர். நம்ம எல்லாத்தையும் உணர்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அருள் செய்து தன்னுடைய திருவடியில் வச்சுக்கிட்டு வீடு பெற்றை அருள் செய்வார். அதுதான் அருளுதல் அப்படிங்கிறது அடியனுடைய புரிதல். அடுத்ததாக இதுதான் பஞ்சபூதத்தினுடைய கடைசி பாடல். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்ட்டு, மண் கடினமாக இருக்கும், அதனால தான் அதுக்கு குறி கடினமான வஜ்ராயுதத்தை கொடுத்துருக்கிறார்கள். அது நல்லா பறந்து இருக்கும், அதனால் அதுக்கு ஸ்கொயர் நல்ல ஒரு வடிவமாக இருக்கும். அதனால் அதுக்கு ஸ்கொயர் அல்லது சதுரம் அல்லது செவ்வக வடிவம், நாற்கோண வடிவம் கொடுத்துருப்பாங்க. கடினமாக எல்லாம் செயல்படுவதற்கு ஒரு நிலைக்கலனாக இருக்கும். மண் கடினமாய் தரிக்கும், எல்லாவற்றையும் கடினமாக இருந்து எல்லாம் செயல்படுவதற்கு ஒரு நிலைக்கலனாக இருக்கும். வாரி குளிர்ந்தே பதமாம், அந்த தண்ணீர் என்ன இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ஏதாவது பொருட்களை கடினமாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே இலக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். மண்ணை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கட்டியாக இருக்கிற மண்ணை தூக்கி தண்ணியில் வச்சுருந்தோம்னா அப்படியே இலகி இதாகிடும். அதுக்கு பிறகு அதை பிணைஞ்சி ஒரு பொம்மையாக செய்யலாம், ஒரு பானை செய்யலாம், ஏதாவது செய்யலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். கல் செங்கல் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஒரு இதுக்காக சொல்கிறேன் எளிமையாக புரிகிறதுக்கு. அடுத்தது நெருப்பு எல்லா பொருட்களையும் சுட்டு ஒன்றுவிக்கும், எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணி அதுதான் அந்த ஸ்வா அஸ்திக் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுலேருந்து இது பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நெருப்பு எல்லா பொருட்களையும் எரித்து சாம்பலாக ஒரே பொருளாக ஆக்கும், ஒன்றுவிக்கும். காற்று பறந்து சலித்து அங்கே இங்கேயுமா திரிஞ்சு அந்த லேசாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய் போடும். கடினமான பொருட்களை அதால் தூக்க முடியாது. அது மாதிரி அந்த லேசாக இருக்கிற பொருளெல்லாம் நல்ல 4 காற்று அடிச்சிச்சுன்னா தெரு சுத்தமாகிடும். இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் ஒரு பக்கம் எங்கே இது இருக்கோ அதில் கொண்டு போய் போட்டுரும். அதனால் அது மாதிரி பறந்து சலித்து திரட்டும். பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து, ஆகாயம் எங்கும் நிறைந்து நிரந்தரமாய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் அது எதுவும் செயல்படாது. ஆனால் செயல்பாடுகளுக்கு எல்லாவற்றிற்கும் அனுமதிக்கும். ஏன்னா ஸ்பேஸ் இல்லைன்னா நோ ஆக்ஷன்.
ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் ஆக்ஷனே நடக்கும். இப்போ நான் இருக்கேன், நான் இங்கேருந்து எழுந்து நடந்து போகணுன்னா எனக்கு வந்து வெளி ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால தான் நான் நடந்து போகிறேன். அப்படியே என்னை சுற்றி எல்லாம் அடைச்சி கிடந்துச்சுன்னா என்னால் நகர முடியாது. அப்போ அந்த இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் அல்லது வெளி. அதை தான் நம்ம ஆகாயம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாடத்தினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்னது அதை மட்டும் சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த பாடல் வந்து ஐம்புலன்களை பற்றி சொல்லுகிறார். அது நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இப்போது இந்த பாடத்தில் நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு இதுவாக வச்சுக்குவோம், ஒரு ரீகேப். முதல்ல பூதங்களின் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவற்றினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதனுடைய பீஜ அக்ஷரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதனுடைய குறி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய அதிதேவதைகள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிதேவதைகள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இது எப்போ பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு இதையெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னால அந்த தன்மைகள் நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நமக்கு திருமந்திரம் வகுப்பு எடுக்கும்போது அம்மா வந்து அந்த விஷயத்தை சரியாக சாதாரணமாக விஷயம்னு சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, சீக்ரெட், மிகப்பெரிய இது வெளியில் ரகசியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதனுடைய ரகசியம், பிரபஞ்ச ரகசியம் அப்படி சொல்லணும். எப்போ நம்ம அதனுடைய தன்மைகளை நுண்மைகளை அறிந்து கொள்கிறோமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதுவாக மாறிடுவோம். அதுதான் வந்து ஏன்னா அட்டமா சித்திகள்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் ஒரு தலைப்பு இருக்குது. அதை நடத்துகின்ற போது அம்மா சொன்னாங்க, அட்டமா சித்திகள்ங்கிறது வந்து ஏதோ போய் தேடி கண்டுபிடிச்சி அடையிறது கிடையாது. எப்போ நீங்கள் சிவபெருமானை, அவருடைய பெருமைகளை, அவருடைய அந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அவர் எப்படி இதெல்லாம் படைச்சிருக்கிறாரு, இது என்னது அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மைகள் எல்லாம் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். இந்த இதில் வந்து கரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டமா சித்தி உண்டு. அந்த சித்தியை அடைவதற்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது நீங்கள் சித்தர்களில் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க அதை சொல்லியிருக்கலாம். ஒரு சதுரத்தில் ஒரு சதுரம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளார வந்து தங்க கலரில் நிறத்தை பூசிக்க வேண்டியது. இப்போ என்னாச்சு, மண் தத்துவத்தை அதில் குறிக்கிறோம். உள்ளார வந்து வடிவம் வந்துருச்சுது, தங்க நிறத்தில் வந்து நிறம் இது பண்ணியாச்சு. அப்புறம் அல்லது தங்க நிறத்தில் ஒரு இது என்னது அது என்னது குறி வந்து அதனுடைய குறியீடு வந்து இது இல்லையா, டக்குன்னு அதில் வர மாட்டேங்குது, குளிசம் வஜ்ராயுதம்னு அதில் வர மாட்டேங்குது, இடிதாங்கின்னு வருது, இடி ஆயுதம், அது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை அங்கே வரைஞ்சிக்க வேண்டியது தங்க கலரில், அதாவது ஒரு ஸ்கொயர் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு, ஒரு சதுரம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளற தங்க நிறத்தில் வஜ்ராயுதத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதனுடைய மந்திரத்தை எழுதிக்கிட்டு இதை குறித்து பிரம்மாவையும் குறித்து அவன் வந்து கடினமாக தியானம் பண்ணான் அல்லது யோகம் பண்ணான்னா என்ன ஆகும்னா, அவனுக்குள்ளற அந்த கடினத்தன்மையும் ஒரு திடத்தன்மையும் வந்துடும். அவனை யாராலையும் அசைக்க முடியாது, நகர்த்த முடியாது, அவன் ஒரு பருப்பொருளாக ஆயிடுவான்.
இப்போ புரியுதா? அந்த மண்ணினுடைய தன்மைகளை நமக்குள்ளே கொண்டுட்டு வர என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த கரிமா என்கிற மலை போல பெரிய வெயிட் உள்ள ஆளாயிடுவோம். நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நீருக்குள்ள தன்மை, அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கும்போது அவன் எதுக்குள்ளே வேணாலும் பூந்து ஓடிடுவான். காட்டுக்குள்ளே இருக்குன்னா அது அந்த ரொம்ப குறுகிய இதுக்குள்ளே இருக்கும்போது அது நுண்மை, அனிமா, கரெக்டு தானே? ஆமாம், அனிமா ரொம்ப நுண்மையாக போகிறது. அது வேணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கான இது என்னது, காற்றுக்கு வந்து அறுகோணமாக அதை வரைஞ்சி உள்ளர வந்து அதுக்கான இது என்ன கலர் வந்து கருப்பில் வந்து 6 புள்ளிகளை அந்த அந்த ஒரு ஒரு கோணத்துலையும் வச்சு உள்ளர வந்து எம்மா அதுக்கு உள்ள இது அந்த மந்திரத்தை எழுதி அதற்குரிய அதிதேவதை யாரோ அவங்கள மனசில் நினச்சி அப்படியே பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் போட்டு பயப்படுற மாதிரி எனக்கு தோணுது, அதாவது உங்களை பயமுறுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. அது மாதிரி இல்லை. இது என்னென்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 விஷயத்தை சொன்னால் அதனுடைய சிவா அதனுடைய தன்மைகள் வந்து நமக்குள்ளே தோன்றும். அது இயல்பு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே என்னெல்லாம் ஞாபகம் வருது? ஒரு புளிப்பு, அதனுடைய மஞ்சள் நிறம், அப்புறம் அதனுடைய அந்த வாசனை, எலுமிச்சையினுடைய வாசனை, அதெல்லாம் வருது இல்லையா? நான் சாப்பிட்ட ஊறுகாய், எங்கேயோ சாப்பிட்ட லெமன் ரைஸு, சம்திங் என்னென்னலாம் அதோட ரிலேட்டடாக அதெல்லாம் எனக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதுபோல் மண்ணினுடைய நிறம் இது, வடிவம் இது, குறி இது, அதனுடைய மந்திரம் இது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எங்கே பார்த்தாலும் இது மண்ணுக்குள்ளதில்லை அப்படின்னு தோணும். இது தான் பாயிண்ட்டு, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்ல வந்தது. நீங்கள் இதுக்கு போகும்போது என்னது, பெரிய கோவில்களுடைய என்னது கும்பாபிஷேகம் போகிறீங்க, இல்லை யாகங்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்கொயர் இது பண்ணி அதுக்குள்ளார வந்து இதெல்லாம் வரைஞ்சி, அதனால் விவரம் தெரிஞ்சவங்க தான் அதை செய்வாங்க. நல்லா அதனால தான் சொல்கிறேன், நான் பெரிய கோவில்களே சொல்கிறேன். நான் எங்கேயாவது வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு கொடி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து வஜ்ராயுதம் வரைஞ்சிருப்பாங்க, அப்புறம் பிறை வரைஞ்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்தந்த பூதங்களை, அந்தந்த இதுகளை வந்து குறிப்பிடக்கூடியது. அந்த இடத்துல அல்லது அந்த குறியை மனதிலே நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கான தேவதைக்கு அதை செலுத்துகின்ற போது அது போய் சேரும் என்பது நம்பிக்கை. இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே, மந்திரங்களில் வந்து ஐங் ஐங் அப்படி வரும், ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் அப்படின்லாம் வரும், அப்படி சௌம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இதில் அந்த ஹ்ரீங்கிறதுல ரீ அதிகமாக இருக்கா, ராணா அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்து நெருப்பு சம்மந்தமானது. என்னுடைய புரிதல், மறுபடியும் சொல்லிடுறேன், இது உண்மைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். என்னுடைய புரிதல் இது. அதே மாதிரி ஐன்னு சொல்லும்போது யானுடைய கலப்பு அங்கே இருக்கிறது. க்ளீம் சொல்லும்போது லாவுடைய கலப்பு அங்கே அதிகமாக இருக்குது. க்ளவும் சொல்லும்போது அது வாவுடைய கலப்பு அங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதை நான் வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்கிறேன், அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் அதையும் செக் பண்ணிவிட்டு நான் வகுப்பில் சொல்கிறேன். நான் இடரினும் தளரினும் அந்த பாடலை பாடுகின்ற போது அந்த ராணா என்கிற அந்த எழுத்து வந்து ரா அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு வந்து திருமகளுக்கு உரியது. ஆகவே அதனை சொல்லி பாடுகின்ற போது திருமகள் அம்சமாகிய செல்வமானது கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் அதை செக் பண்ணுறேன். நான் மறுபடியும் அது உண்மைதானா அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். அப்போ அவர் வந்து எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்த, என்ன சொல்கிறது, 4 வேதங்களையும் ஓதாமல் ஓதியவர், ஓதி உணர்ந்தவர் திருஞான சம்பந்தர்.
ஆகவே அவர்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது, மூச்சு காற்று மாதிரியே அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்ன வார்த்தைகளையும் நம்ம வந்து நம்ம பாடினோம்னா அதுக்குரிய பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லி அதை இது பண்ணி நம்ம பாடிட்டுருக்குறோம். அப்போ இந்த எழுத்துக்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது அந்த எழுத்தினுடைய எந்த ஒரு பீஜ மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த எழுத்துக்குரிய பொருளானது அதிர்வடையும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வேறு ஒரு இடத்துல, எங்கே பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது வீட்டிலே ஒரு மூலையில் ஒரு அறையில் ஒரு மூலையில் ஒரு வீணையை சும்மா வச்சாங்க. அந்த அறையினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஒரு வீணையை ஒரு தந்தியை மீட்டுகிறார்கள். டாங் அப்படின்னு மீட்டி விட்றாங்க. விட்டுட்டு அந்த மீட்டாத வீணை இருக்கு இல்லையா, அதனுடைய தந்தி பக்கத்தில் ஒரு நல்ல நல்ல இதாக நுணுக்கமாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணால் அங்கே அந்த அதிர்வு தெரியுது. மீட்டாத வீணையில், இங்கே ஒரு வீணையில் ஒரு கம்பியை மீட்டுகின்ற போது இந்த அதிர்வுனால் அந்த கம்பியானது அதிர்வடைகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த பீஜ எழுத்துங்கிறது அதுதான். அந்த அதிர்வை நம்ம சொல்ல சொல்ல என்னாகும்னா அதுகளில் அதிர்வாகும். இதை வந்து நான் ஏற்கனவே வேறு இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன் நான். பாகுபலி படத்தில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக. எல்லாருமா சேர்ந்து பாகுபலி பாகுபலின்னு இது பண்ண என்ன ஆகும்னா அப்படியே அதிர்ந்து அந்த இதானது என்னது கல்லெல்லாம் பேந்துக்கிட்டு வரும். அப்புறம் மேலே இருக்கிற அந்த கொடையானது புட்டுக்கிட்டு விழுவும். அது மாதிரி வரும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடும், மஞ்சள் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடும். ஓகே, கதையை விடுங்க, விஷயம் இதுதான். அதாவது எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுகின்ற போது அந்த அதிர்வானது அது சேர்ந்த அதுக்கு உரிய இதுகளை எல்லாவற்றையும் அதிர்வடைய செய்யும். அதுதான் பாயிண்ட். அப்போது இந்த குறிப்பிட்ட பூதத்திற்கான பஞ்சபூதத்தில் அந்த குறிப்பிட்ட பூதத்திற்கான பீஜ மந்திரத்தை சொல்லுகின்ற போது, இப்போ நம்ம இந்த மந்திர சக்தி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, காற்றில் பெரிய காற்றை உருவாக்குறது, ஒரு புழுதி இதை உருவாக்குறது, பூகம்பத்தை ஏற்படுத்துகிறது, அது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது அதுக்கான அந்த பீஜ மந்திரத்தை சொல்லி அதை வந்து கிளப்பி விடுவாங்க. கிளம்பு, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது பாரு, இதை உடனே என்னான்னு கேளுன்னா அது கிளம்பி என்னான்னு கேட்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. பட்டு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக நான் சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நெகட்டிவான விஷயங்களை சொல்லிட்டேன் நான். ஆனால் சரியாக சொல்லணுன்னா அதே மாதிரி அந்த பீஜ மந்திரங்களை சொல்லி நீ இவங்களுக்கு நன்மைகளை செய்யணும்னா அது செய்யும். நீருக்குள்ளார ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா அவனை இது பண்ணணுன்னா நீரே அவனை சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. இது சொல்லணும்னு நோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன், ஆனால் சாமி ஞாபகப்படுத்திட்டார். ஓகே, திருஞான சம்பந்தர் அனல்வாதத்தின் போது உன்னுடைய பொருள்களை, உன்னுடைய தத்துவ ஞான உண்மைகள் அல்லது உன்னுடைய இறைவனுடைய புகழ் அப்படிங்கிறத எழுதி நீ நெருப்பில் போடு, நான் என்னுடைய தத்துவ ஞான உண்மைகள் அல்லது அவனுக்கு தான் இறைவனே கிடையாது, அதை நான் எழுதி போடுறேன், எது எரியாமல் இருக்கோ அது சிறந்ததுன்னு எடுத்துக்கலான்னா. அவன் அத்தின்னு மாற்றி ஏதோ எழுதி போட்டான், அது எரிஞ்சு போயிடுச்சு. இவர் வந்து திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், இறைவனை நினைந்து தான் எழுதிய அந்த பாடல்களில் கயிறு சாத்தி பார்த்தாரு. அங்கே வந்து போகமார்த்த புன்முலையாள்ன்ற பாடல் வந்தது. அதை நெருப்பிலே இடுகின்ற போது தளிரில வளரொளி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதில் பார்த்திங்கன்னா இந்த ராணா வரும். ராணா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ராங்கிறது எதனுடைய பீஜ எழுத்து, நெருப்பினுடைய எழுத்து. அதுக்கிட்ட கேட்குறாரு, அந்த ராணாவை சொல்லி 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 அந்த நெருப்புக்கிட்ட சொல்கிறார், நான் உனக்குள்ளே போட்டிருக்கேன் பார்த்தியா, இதை பத்திரமாக எடுத்து தர வேண்டியது உன் வேலை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நெருப்புக்கு சொல்லுகின்ற போது அந்த ராணா வரக்கூடிய எழுத்துக்களாக சேர்த்து சேர்த்து சொல்லிகிட்டே வந்தோம்னா நம்ம வேண்டி கேட்டாலும் செய்யும்,
அதை வந்து இப்படி நீ செய் அப்படின்னு சொல்லி ஏவி விட்டாலும் செய்யும், அல்லது அது எதையும் இது பண்ணிடாத, அதை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டினாலும் செய்யும். அதே மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து படித்து பார்க்கலாம் அந்த பதிகத்தை. வெரி குட். நிறைவு செய்து வச்சுட்டார் பெருமாள். என்னடா அது என்னமோ ஒன்று இருக்கேன்னு அது கூட ஞாபகம் வரல, ஏதோ பார்க்கும்போது அப்படியே ஓடுற ஓட்டத்தில் அதை உணர்த்தினார் பெருமாள். ஓகே, இவ்வளோ தாங்க விஷயம். அதாவது அதனுடைய வடிவம், நிறம், பீஜ எழுத்து, அப்புறம் அதுக்கான குறி, இதுகளை எல்லாம் வைத்து நாம் ஒரு இதுகளை செய்து வேண்டுதல்களை வைத்து அந்த மந்திரங்கள், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி அவைகளிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற பொருளிலே தான் இது எல்லாத்தையும் நமக்கு அருளி இருக்கிறார்கள் ஆகமத்திலே அப்படிங்கிறது அடியேனுடைய புரிதல். இத்துடன் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் வகுப்பிலே கேட்கலாம். இந்த வீடியோ பார்க்கின்ற அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த பதில்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை, இந்த பாடத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.